Hi guys, welcome back to Raja Tech Channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTube Shortsல ஒரு பெரிய அப்டேட் ஆல்ரெடி வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் ஒரு வீடியோவா. அந்த ஒரு வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அதாவது வந்து பார்த்தீனா ஷார்ட்ஸ்ல குறிப்பிட்டு வந்து ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மூலமா நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது $100 இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் பர்టిక్యులரா இப்ப ரீசன்ட்டா வந்து அப்டேட் படி ஷார்ட்ஸ்ல நீங்க வந்து 10,000 above ஆகும். அதாவது 10,000 USD க்கு above ஆகும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து $100க்கு பிலோவாகவும் கூட ஏர்ன் பண்ணலாம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து இதன் மூலியமா அவைலபிள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அதை பற்றின டீடைல் வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணியிருந்தோம். யூடியூப் ஹெல்ப் சப்போர்ட்ல வந்து ஏப்ரல் அப்டேட்டாகவே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஒரு அப்டேட் படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் போனஸ் வந்து கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் போனஸ் உங்களுக்கும் கிடைக்கும். லைக் ரொம்ப அதிகமான வியூஸ் இருக்கணும் அப்படிங்கிறதும் தேவையில்லை. நீங்க ரெகுலரா ஷார்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பெருசா அந்த வியூஸை பத்தி ஒரி பண்ணிக்காம ரெகுலரா வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரேண்டமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட் போனஸ் அப்படிங்கிறது போது அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன ரூல்ஸ் படி தான் இருக்கும். பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 100க்கு பிலோவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து இதுல வந்து ஆஃபர் பண்றாங்க. மட்டும் இல்லாம யூடியூப் ஹெல்ப் சப்போர்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது இதுவரைக்கும் கிரியேட்டர்ஸ் யாரெல்லாம் குவாலிஃபை ஆகலையோ இந்த ஒரு ஷார்ட்ஸ் ஃபண்டுக்கு அவங்களும் கூட இப்போ குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கலாம். இந்த மாதிரி 100 பிலோவாக வர்றதும் அண்ட் 10,000க்கு அபோவாக வர்ற மாதிரியான விஷயங்களால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. $10,000 மேலே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பட் மேஜராக நம்ம பார்க்கக்கூடியது ஷார்ட்ஸ் மேக் பண்ணி பெருசாக வந்து ரீச் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஷார்ட்ஸ் ரெகுலராக பண்ணிக்கிட்டக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு வந்து 100க்கு பிலோவாகவும் கூட ரிவார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி அதுலேயும் கொடுத்துருந்தாங்க. 100க்கு பிலோவானா $10 இருக்கலாம், $50 இருக்கலாம், எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $90 இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு பிலோவா எவ்வளோ நாளும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிவார்டாக போகலாம். ஸோ இதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னா, லைக் வந்து நமக்கு $100 வந்ததுன்னா டேரெக்டாக பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடந்துடும். பட் $100க்கு பிலோவாக இருக்கும்போது நமக்கு அது என்ன மாதிரி நடக்கும், எதுவும் இஷ்யூ வருமா, நம்ம வித்ரா வேற பண்ண முடியாது, 100 தான் த்ரெஷோல்டு, அப்படின்னா தான் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து அந்த டிரான்சாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அதனால எதுவும் இஷ்யூ வருமானு கேட்டிங்கன்னா எந்த இஷ்யூவும் கிடையாது. வெயிட் பண்ணுங்க. லைக் வந்து ஒன்றும் அவசரம் கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆட்சன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ப்ராப்பரா வந்து ஏர்னிங்ஸ் வந்து அதுல வந்து அப்டேட் ஆகிருச்சு. அதாவது ஆட்சன்ஸ்ல வந்து உங்களுடைய யூடியூப் ஏர்னிங்ஸ் அந்த ஒரு ஷார்ட்ஸ் ஃபண்டுக்கான அந்த ஒரு போனஸ் ஃபண்ட் வந்து அப்டேட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அது எப்போ வேணாலும் நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். 100 அப்படிங்கிற த்ரெஷோல்டை ரீச் பண்ணணும். அது எப்போ வேணா நீங்க ரீச் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் மானிட்டேஷன் கூட நீங்க பண்ணிக்கலாம். இல்லைனா அனதர் ஷார்ட்ஸ் ஃபண்ட் போனஸ்ல நீங்க வந்து எலிஜிபிள் ஆனீங்க அப்படின்னு சொல்லி லைக் வந்து அந்த $100 அளவுக்கு உங்களுக்கு வந்து த்ரெஷோல்டு வந்து ரீச் பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். இதை பொறுத்து பெருசா யாரும் வரி பண்ணிக்க தேவையில்லை. பட் இது ஒரு கிரேட் அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். லைக் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் வந்து தௌசண்ட்ஸ் கணக்குலையும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸுக்கு ஃபியூவா கூட இருக்கிற மாதிரிலாம் நிறைய சேனல்ஸ் வந்து இதில் எலிஜிபிள் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாம். பர்டிகுலராக நான் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் கேட்டுக்கிறேன். தமிழ் கிரியேட்டர்ஸ் யாராவது ஏர்ன் பண்றீங்க, ஏர்ன் பண்ணியிருந்தீங்க, எலிஜிபிள் ஆயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம வந்து கமெண்ட்ஸ்லேயும் லீவ் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிரைவசி டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிட்டு இது ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லா கிரியேட்டர்ஸுமே தெரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றின டீடைல் வீடியோவும் மேக் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபண்ட் போனஸ்ல இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி என்ன, அதை எப்படி லைவா நம்ம கிளைம் பண்றது, இந்த மாதிரி டீடைல் வீடியோலாம் மேக் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த ஒரு வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ணுங்க. ஏர்னிங்ஸ்ல பெருசா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கண்டென்ட்டா இன்னும் கொஞ்சம் ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருங்க. ஈவன் உங்களுடைய சேனல்ல வீடியோஸ் வந்து பெருசா வியூஸ் போல அப்படின்னு சொன்னாலும் அதை பத்தி ஒரி பண்ணிக்காம பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கும் ஷார்ட்ஸ் ஃபண்ட் போனஸ் வர்றதுக்கு ஒரு சான்ஸா இருக்கலாம். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஷார்ட்ஸ் ஃபண்டுக்கு எலிஜிபிள் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அதில் வந்து ஹோல்ட் ஆகி இருக்கும். உங்களுக்கு வந்து 100 த்ரெஷோல்டை வந்து ரீச் பண்ணும்போது, அதாவது ஒரு வேளை நீங்கள் வந்து பிஃபோர் மானிட்டேஷன் ஷார்ட்ஸ் ஃபண்ட் மூலிமா ஏர்ன் பண்ணிட்டீங்க அடுத்ததாகவும் அப்படின்னு சொன்னாலோ, இல்லை வந்து ஆஃப்டர் மானிட்டேஷன் நீங்கள் மானிட்டேஷன்லாம் எனேபிள் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சாலும் சரி, நீங்கள் அந்த 100 USD அப்படிங்கிற அந்த த்ரெஷோல்டை வந்து ரீச் பண்ணிட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணால் போதும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 21st வந்து உங்களுக்கு மெயில் வந்துடும். ஒரு ஃபியூ டேஸில் ஒரு அப் டு 5 டேஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் நடந்துடும். ஸோ இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ண இதை பற்றின டீடைல்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. கேள்விமட்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அதுதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கணும். நன்றி. பை. சி யூ. நல்ல வீடியோ சந்திப்பேன்.